ஸோ நீங்க பேங்க்ல வந்து கோல்டு லோன் எடுக்க போறீங்களா, முக்கியமா இதை பார்க்காம கோல்டு லோன் வாங்க போயிடாதீங்க. ஏன்னா ரீசெண்டா வந்து RBI நிறைய கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் டு வேல்யூ ரேஷியோ. அதாவது உங்ககிட்ட 1 லட்சம் வேல்யூ ஆஃப் கோல்டு இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் அதுல வந்து 75% வரைக்கும் தான் உங்களால் லோன் வாங்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் சர்டிபிகேட். நீங்க கோல்டு லோன் எடுக்கும் போது இனிமே கட்டாயமா அதுக்கான ஓனர்ஷிப்பை நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு பர்ச்சேஸ் ரெசிப்டா இருக்கலாம், இல்லன்னா நீங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமா தான் அந்த கோல்டு லோனை எடுக்க முடியும். மூணாவது முக்கியமானது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால வந்து பேங்க்ஸ்ல 1 கிலோ வரைக்கான கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இல்ல காயின்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 50 கிராம் வரைக்கான காயின்ஸ் மட்டும் தான் உங்களால ஃபெட்ச் பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா பியூரிட்டி 22 கேரட் ஆர் மோர் இருக்கணும். நாலாவது முக்கியமான விஷயம் பியூரிட்டி சர்டிபிகேட். ஸோ இனிமேல் நீங்க கோல்டு லோன்ஸ் எடுக்கும் போது அதோட வெயிட், பியூரிட்டி, வேல்யூவேஷன் அதெல்லாம் வந்து லெண்டர்ஸ் ஒரு பியூரிட்டி சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் உங்களால வந்து லோனே வாங்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க கோல்டு லோன் ஃபுல்லா ரீபேமெண்ட் பண்ணதுல இருந்து 7 டேஸ்க்குள்ள உங்களோட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பேங்க் திருப்பி கொடுத்தாங்கணும். இல்லன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பாத்தீங்கன்னா 5000 rupees பெனால்ட்டி வந்து பேங்க் உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.